நம்மளோட ஹீரோயின் ரோனாட்ட நீ வந்து எனக்கு டைவர்ஸ் கொடுத்துரு அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் நீங்கள் ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, நான் உங்களை வந்து எவ்வளோ லவ் பண்ணிகிட்ருக்கேன், அப்போ உங்களோட அந்த ஃபியான்சைக்காக என்னை சப்ஸ்டியூட்டாக தான் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்களான்னு கேட்டதும் உனக்குமே உன்னோட அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு தேவைப்பட்டுச்சுல, அதனால தான் நான் வந்து நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்ட அப்படின்றத சொல்கிறான். நான் வந்துட்டு உங்களை வந்து ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும் அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது, இப்போ லாயர் வந்துடுவார், நீ வந்து டைவர்ஸ் பண்ணிவிட்டு போயிருன்னு சொல்கிறான். அப்போங்க நம்ம ஹீரோயின் ப்ளீஸ் இந்த காஃபியவாச்சும் நீங்கள் குடிங்க அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோ சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த காஃபியை ட்ரை பண்ணுறான். அப்போ அங்கே ஹீரோ கிளம்பி போகும்போது ஹீரோயின் அங்கே ஹேக் பண்ணிவிட்டு எனக்கு வந்துட்டு பணம்லாம் தேவை கிடையாது, எனக்கு பேபி தான் வேணும், நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு சொன்னதும் நான் உங்க கூட சேர்ந்து அப்படி எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேயே இருக்க மாட்டேன்னு சொல்கிறான். அப்போ அவனுக்கு அங்கே போத மாதிரி ஏற ஆரம்பிக்கவுமே புரிஞ்சுக்குது காஃபியில் வந்து இவர் ட்ரக்காக கலந்துருக்கான்னு சொல்லி. நீ எதுக்காக வந்து இந்த வேலை பண்ணேன்னு சொல்லும் போதே நம்ம ஹீரோயின் அவனை ஹாப்பி ஆகிட்டு அங்கே வந்து கிஸ் பண்ணிவிட்டு ரெண்டு பேருமே அங்கே ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோ எந்திரிக்கும் போதே ரொம்ப கோவமாக இருக்கான். நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், நீ என்கிட்ட வந்து இந்த மாதிரியா நடப்பேன்னு சொல்லிட்டு அப்போ பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே ஒரு லெட்டரையுமே அதுக்கப்புறம் அங்கே கார்டையுமே வச்சுட்டு போயிருக்கா. இதுக்கப்புறம் நம்ம லைஃப்பில் வந்துட்டு இதுக்கு மீட் பண்ணவே வேணாம், ஆனால் இந்த காசை வந்து நேற்று நைட்டு நீங்கள் வந்து என்கிட்ட நடந்துக்கிட்டதுக்கு நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கா. அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நீ எங்கே ஓடி போய் என்கிட்ட இருந்து மறைஞ்சிருவேன், நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி அவளை அங்கே கண்டுபிடிக்க சொல்லிட்டு இருக்கான். ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோட ஃபியான்ஸையும் நம்ம ஹீரோயினுமே அங்கே கார் ஓட்டிகிட்டு போகும்போது எதிர்பார்க்காத விதமாக ரெண்டு பேருக்குமே ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. அவங்க பார்க்குறதுக்கு கொஞ்சம் சேமாக தான் இருந்திருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோவோட வந்து ஃபியான்ஸை இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் எல்லாமே போயிட்டுருக்கும்போது அந்த பொண்ணோட பாடிக்குள்ளே இருந்த சோல் வந்து இவ உடம்புக்குள்ளே வந்துடுது. அவள் ஃபேஸை பார்த்துட்டு அவள் ரொம்ப வந்து ஷாக் ஆகிடுறா, என்ன என்னோடய ஃபேஸ் எல்லாமே வந்துட்டு மாறி போயிருக்கு, நான் என்ன இந்த பாடியில் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அவளுக்கு நம்ம ஹீரோ மேலே வந்துட்டு ரொம்ப லவ் போல். ஸோ அதனால தான் அவன் வந்து இவன் வந்து கேட்டப்போ வந்துட்டு அங்கே ஓகே சொல்லியிருக்கா மேரேஜுக்காக. சிஸ்டர் நம்ம ஹீரோட்ட அவங்கள எங்கே தேடியுமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்றத சொன்னதும் அவள் எங்கே போக போகிறா, எங்கேயாச்சும் இருப்பா, கண்டிப்பாக நீங்கள் அவளை வந்து கண்டுபிடிச்சதாகணும்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுருக்கான். இப்படியே ஆஃப்டர் 10 months காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயினை இன்னமே காணும்னு சொல்லிட்டு அங்கே கண்டுபிடிக்க சொல்லி நியூஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. அப்போ ஹீரோயின் பேபியோட ட்ரெஸ் எல்லாம் அங்கே வச்சுட்டு வந்துட்டு என்ன இவன் இன்னமே என்னை தேடிட்டுருக்கா, நான் இவன் எப்படி தேடினாலும் சரி என்ன இவனால் கண்டெல்லாம் பிடிக்க முடியாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அங்கே பேபிஸ்கிட்ட போய் அங்கே ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டுட்டு அங்கே குழந்தைய பார்த்துட்டு இருக்கும்போது இவனுக்கு நான் உயிரோடு இருக்கிறது தெரிஞ்சிச்சுன்னா என் குழந்தைங்க எல்லாத்தையுமே என்கிட்ட இருந்து பறிச்சிருவானேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு வந்து 3 babies வந்து பேர்ன் ஆயிருக்காங்க போல். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு பேபியை அவன்கிட்ட கொடுத்துடலாம், அப்படின்னா தானே வந்துட்டு நம்மளை தேடாமல் இருப்பான்னு சொல்லிட்டு அவள் முடிவு பண்ணிடுறான். நம்ம ஹீரோட்ட இந்த பேபியை கொடுத்து இந்த பேபி உங்களோடது தான் பாஸ், டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாமே ஒத்து போகுது, ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வந்துச்சு, அதனால தான் வந்துட்டு நான் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னதும் இவங்க அம்மா எங்கன்னு சொன்னதுமே அவங்க வந்துட்டு இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுறான். அப்படிலாம் இருக்காதுன்னு சொன்னதும் ஃபோட்டோ காமிச்சு இந்த லேடி இறந்து போயிட்டாத தான் சொன்னாங்க அப்படின்றத சொன்னதுமே அங்கே அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு அவளோட ஃபியூனல் எங்கே போயிட்டுருக்குன்னு சொன்னதுமே ஃபியூனல் இந்த இடத்துக்கு தான் போகுது பாஸ் அப்படின்றத சொன்னதும் அங்கே அவனுமே பேபி தூக்கிட்டு போகிறான். நம்ம ஹீரோயின் அது எல்லாமே தூரமாக இருந்து பார்த்துட்டு எனக்கு வேறு வழி இல்லைப்பா, நீ வந்து அம்மாவை மன்னிச்சிரு, என் குழந்தைங்க 2 பேர்த்தையும் திரும்ப காப்பாற்றணும்னா இவன்ட்ட இருந்து நான் இப்படி விலகியே தான் இருந்தாகணும் அப்படின்றத சொல்லிட்டு அந்த பேபியை விட்டுட்டு அவளுக்கு மனசே வரல, அழுதுட்டு அங்கேருந்து போயிடுறா. 7 years காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் திரும்ப அவளோட கண்ட்ரிக்கே வர்றா. என்னோட அம்மாவுக்கு மட்டும் உட முடியாமல் போகலன்னா நான் திரும்ப இந்த நாட்டுக்கே வர மாட்டேன், இவன் என்னை பார்த்து தொலைஞ்சானா என்னோட லைஃப் இன்றைக்கே காலி ஆயிரும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு குழந்தைய கூப்பிட்டுட்டு போயிட்டுருக்கா. அப்போ அங்கே குழந்தைங்க கிட்ட நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கேட்டு நடக்கணும், நான் சொல்கிற பர்சன் பக்கத்தில் கூட நீங்கள் போகக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் அவள் கொடுத்துட்ருக்கா. அப்போ சரிங்கம்மான்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களுமே ஓகேன்னு சொல்லிட்டு அவள் கூட போயிட்டுருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வர்றதை பார்த்துட்டு ஹீரோயின் பயந்து போயிடுறா, கடவுளை என் வாழ்க்கையில் இன்னைக்கு தான் கடைசி நாள் அப்படின்ற சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆனால் அங்கே வேறு ஒரு பொண்ணு வந்து அவன்கிட்ட ஹக் பண்ணிட்டு அங்கே ஹாப்பி ஆகிட்டு பேசினதும் ஒருவேளை இவனோட புது லவர் போல் நம்மளை வந்துட்டு இவன் கண்டுக்க மாட்டான்னு சொல்லிட்டு அங்கே வேகமாக கூட்டிகிட்டு குழந்தைகளை போயிடுறா. பிறகு குழந்தைங்க கிட்ட இப்போ ஒருத்தனை பார்த்தீங்களா அவன் ரொம்பவே மோசமானவன், பக்கத்தில் கூட போகக்கூடாது அப்படின்றத சொன்னதும் அவரை பார்த்தா அப்படிலாம் தெரியலையம்மான்னு சொன்னதுமே உங்களுக்கு என்ன தெரியும் அவனை பற்றின்னு சொல்லிட்டு அவங்க கோவப்படுறா. நம்ம ஹீரோ அங்கே வந்து என் கார் எடுக்கணும் நீங்கள் விலகி போகிறீங்களான்னு சொன்னதுமே வேகமாக குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு அவங்க இருந்து போயிடுறான். ஆனால் நம்ம ஹீரோவை பிரதர்ன்னு சொல்லி தான் கூப்பிடுறாங்க. இப்போ அங்கே வந்து போனது நம்மளோட ரோனா மாதிரியே உனக்கு தோணலையா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே ஹீரோ என்ன சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே பார்க்குறான். அவங்க ஆல்ரெடி போயிட்டாங்க, உன்னால் திரும்பலாம் பார்க்க முடியாது, அவள் இன்னுமே உயிரோடு தான் இருந்துட்டுருக்கான்னு எனக்கு என்னமோ தோணுதுன்னு சொன்னதும் அவள் ஆல்ரெடி இறந்து போயிட்டான், நீ ஏன் வந்துட்டு கதை கட்டிட்டு கதைன்னு சொல்கிறான். அது எப்படி வந்துட்டு அவள் இறந்து போயிட்டுருப்பா, அவள் வந்து எவ்வளோ பெரிய ஆள் தெரியும்ல, அவள் அப்படிலாம் வந்துட்டு இறந்து போக மாட்டான், அவள் உண்மையிலே உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தா அப்படின்றத சொன்னதும்
இல்லாமல் வந்து அவளை பற்றி பேசிகிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். உன்னோட ஃபியான்சே மாதிரி இருக்கான்னு சொல்லியா நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னதும் அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. வாயை மூடிட்டும் போது நீ காரில் ஏறுன்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஹைவேல போங்கன்னு சொன்னதுமே இந்த பக்கம் எதுக்காக போகிறோன்னு சொன்னதும் அவங்க வந்துட்டு அவளோட ஃபியூனல் நடந்த இடத்த கொண்டு போய் காமிக்கிறான். அவளை இங்கே தான் புதைச்சிருக்காங்கன்னு சொன்னவுமே என்ன சொல்லிட்டு இருக்க, இதே இடத்துல தானே அவங்களுக்கு ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் நீ அதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காதான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப வந்து டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். வேலை அவங்க அம்மாவுக்கு இப்போ ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்குல்ல, அவள் பார்க்க வந்தா நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அதை கேட்டுட்டு அங்கே உடனே அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி அவங்க அம்மாவும் வந்து இருக்கிற இடத்த நீங்கள் தொடர்ந்து கண்காணிங்க அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவள் தயவு செஞ்சு நீ பேசாமல் இரு, நான் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன், நீ அதுக்காக அவங்க அம்மாவையுமே தொல்லை பண்ணாத அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் அவங்க அம்மாவை போய் மீட் பண்ணதுமே அவங்க அம்மா ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் உன்னோட பையன் ஷென் வந்து ரொம்ப அங்கே கவலைப்பட்டுட்டே இருக்கான், எப்பயுமே அம்மாவை பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான், நீ ஒரு தடவையாச்சும் அவனை பார்த்துருக்க வேண்டாமா, எதுக்காக அவனை விட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கவலைப்பட்டதுமே நம்ம ஹீரோயினுக்குமே அங்கே ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. நீங்கள் இதை பற்றி கவலைப்படாதீங்கம்மா, கண்டிப்பாக நான் வந்துட்டு எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போகிறா. பிறகு குழந்தைய எப்படியாச்சும் வந்து மீட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே மாஸ்கெல்லாம் போட்டுட்டு அங்கே வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணிடுறான். அப்போ அங்கே ஒரு மெய்டு வந்து சாப்பாடு வந்து ஊட்டி விடுறாங்க. பட் வந்துட்டு எனக்கு சாப்பாடுலாம் ஒன்றும் தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் கோவப்படும் போது நம்ம ஹீரோயின் அங்கே வந்துடுறா. இவனுக்கு வந்து இந்த சாப்பாடு பிடிக்கலையோ என்னமோ, நான் வந்துட்டு வேறு எதை பண்ணி தருவான்னு சொன்னதும் நான் ரொம்ப வருஷமாக இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு தெரியும் இவர் வந்துட்டு அவங்க அப்பாவோட கையால் தான் சாப்பிடுவார் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கோமே, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, குழந்தைக்கு பிடிச்சமான சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு போனதுமே திரும்பவும் இவங்க வந்து சாப்பிட ட்ரை பண்ணா அவன் வந்துட்டு சாப்பிடவே மாட்டான். பிறகு ஹீரோயின் நான் வந்து சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து சாப்பாடை கொண்டு வந்துட்டுருக்கா. சொன்னால் புரியாதா, இவன் சாப்பிட மாட்டான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நீ வந்துட்டு விடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்காங்க போயிட்டுருக்கா. ஹீரோவை காமிக்கிறாங்க. அவன் கனவுல வந்துட்டு நம்ம ஹீரோயின் என்ன நீங்கள் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கீங்க, முதல் சாப்பிடுங்க அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோ அவளை ஹக் பண்ணிட்டு நீ எங்கே போன, இவ்வளோ நாளாக நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், என்னை வந்துட்டு விட்டுட்டு போக உனக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணுறான். பார்த்தா எல்லாமே கனவு தான். அங்கே கனவுல இருந்து அவன் மறைஞ்சதுமே அவனுக்கு அங்கே ரொம்ப கவலையாக ஆரம்பிச்சிருது. கிளம்பி அங்கே கீழே வந்ததுமே சாப்பிட மாட்டேன்னு சொன்னதும் எதுக்காக நீ சாப்பிடாம இருந்துட்டுருக்கா, ஒழுங்காக வாங்கி சாப்பிடு அப்படின்றத சொன்னதுமே அப்போ நான் வந்துட்டு எவ்வளோ நாள் அம்மாவை பார்க்காம இருக்கிறது, எனக்கு அம்மாவை பார்க்கணுன்னு சொன்னதும் உன்னோட அம்மா ரொம்ப மோசமானவ, அவள் உன்னை விட்டுட்டு ஓடி போயிட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்கான். அதெல்லாம் கேட்டுட்டு அங்கே அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நீ வந்துட்டு இந்த சாப்பாடை சாப்பிட்டேன்னா நான் உன்னை அம்மாவை வந்துட்டு பார்க்க வைப்பேன்னு சொன்னதும் நீ தேவையில்லாமல் என் குழந்தைகிட்ட என்ன வெட்டி பேச்செல்லாம் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே அப்போ அந்த மெய்டுமே யாரும் தெரில புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கா போல், ரொம்ப வந்துட்டு ஓவராக இதே மாதிரி தான் பேசிட்டு இருக்கா அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் எதையுமே கண்டுக்காம நான் சொன்னதை உனக்கு நிறைவேற்றணும்னா நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடு அப்படின்றத சொன்னதுமே நீ ஏன் தேவையில்லாம அப்படி பேசிட்டு இருக்கன்னு சொல்லும்போது அந்த குழந்தை வந்து சாப்பிட்றான். அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிருது. நம்ம ஹீரோயின்ட்ட நீங்கள் சொன்ன மாதிரி என்னோட அம்மாவை பார்க்க வைப்பீங்களா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு இருக்கான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் அவங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து சொல்கிறாங்க அவங்க அம்மா வந்துட்டு பார்க்க வந்திருக்காங்க மேடம், மேடம் உயிரோடு தான் இருந்திருக்காங்க, இந்த பாருங்க ஃபுட்டேஜ் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே காமிக்கிறாரு. அதை பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிருது. ஹீரோயின் அது எல்லாமே கேட்டுட்டு ஐயோ எனக்கு வயிறு ரொம்ப பெயின் ஆகிட்டு இருக்கு, நான் இப்போ வரேன்னு சொல்லிட்டு போகும்போது ஹீரோக்கு டவுட் ஆகிட்டு ஏய் நில்லு அப்படின்றத சொல்கிறான். என்னாச்சு அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே அப்போ நீ எத்தனை நாளைக்கு வந்துட்டு என்னை ஏமாத்திட்டு இப்படியே சுற்றிட்டு இருக்கலாம்னு நினைக்கிறேன், எனக்கு என்ன நீ யாருன்னு தெரியாதா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் வந்ததுமே நம்ம ஹீரோயின் அங்கே பயந்து போயிடுறா. இவன் பாட்டு கழுத்தை பிடிச்சி நிறுச்சிட்டு நான் இவ்வளோ நாளாக எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டு இருந்தேன், அதே கஷ்டத்தை நீ அனுபவிக்க வேணாமான்னு சொல்லிட்டு அங்கே மாஸ்க்கை கலாட்டிடுறான். பார்த்தா அங்கே ஃபேஸில் வந்துட்டு என்னத்தையும் தடவி வச்சுருக்கான். அங்கே ஃபுல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரியாக இருக்கவும் அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கான். என்ன வந்துட்டு நீ மேக்கப் போட்டுட்டு வந்திருக்கியா, என்னால் உன்னை கண்டுபிடிக்க முடியாதான்னு சொன்னதும் நீங்கள் வந்துட்டு என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு எதுவுமே தெரியலை அப்படின்றத அவள் சொல்கிறா. இப்போ பாரு உனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு இவளை கூட்டிகிட்டு போய் அங்கே ஃபேஸெல்லாம் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணுங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். போயிட்டு அங்கே எல்லாத்தையும் தொடச்சி பார்க்குறாங்க. ஆனால் எதுவுமே போக மாட்டுது. பார்த்தீங்கல்ல இது எல்லாமே உண்மைதான், நான் வந்துட்டு நீங்கள் நினைக்கிற பொண்ணு கிடையாது அப்படின்றத சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோ வந்து நல்லா வந்து ஆயிலை வச்சு வந்து மேக்கப் போட்டிருக்கியா, எனக்கு என்ன தெரியாதா, நல்லா ஸ்ப்ரே பண்ணி ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விடுங்க ஃபேஸ் அப்படின்றத சொல்லிடுறான். ஹீரோயின் வசமாக மாட்டிக்கிறாங்க. அதே மாதிரியே வந்து பண்ணி விட்டு நம்ம ஹீரோயின் யாருன்றதையுமே கண்டுபிடிச்சிடுறாங்க. ஹீரோயின்ட்ட நீ வந்து பண்ண பாவம்லாம் பண்ணிட்டு நீ எதுவுமே தெரியாத மாதிரி இப்போ இங்கே வந்துட்டு குழந்தைய பார்க்க வந்திருக்கியா, கண்டிப்பாக உனக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கணும், எவ்வளோ தூரத்துக்கு குழந்தைய வச்சுட்டு நான் தனியாக கஷ்டப்பட்டிருப்பேன், நீ எப்படி வந்து குழந்தைய விட்டுட்டு இன்னொரு பர்சன் கூட போக முடிஞ்சிச்சு அப்படின்றத கேட்டதும் நான் என்ன தப்பு பண்ணேன், நான் வந்து உன்னை லவ் பண்ணது தான் பாவம் அப்படின்றத சொல்கிறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோவோட பையன் வந்துடுறான். நான் வந்துட்டு என்னோட அம்மாவை பார்க்கணும், நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்களான்னு கேட்டதும் அங்கே சவன்ட் வந்துட்டு கூட்டிகிட்டு போயிடுறாரு. நீங்கள் வாங்க எங்கள் மாஸ்டர்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு கால் வந்து அவள் பேச போகும்போது யார் வந்துட்டு பேசிகிட்டு இருக்குது, உன்னோட
என்னோட பாய் ஃப்ரெண்டா ஃபோனை கொடு அப்படின்றத சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வேகமாக வந்து ஃபோனை பிடிக்கிறா. குழந்தைங்க வந்துட்டு இருக்குதுன்னு தெரிஞ்சு போயிருமோ என்னமோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட கையை கட்டி போட்டுட்டு, இதுக்கப்புறம் நீ இங்கவே தான் இருந்தாகணும், நீ இங்கே பாரு உனக்கு வந்து என்ன மாதிரி பனிஷ்மெண்ட் நான் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கவே கட்டி வச்சுட்டு போயிடுறான். பையன் வந்து அந்த இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி என்னோட அம்மா வந்துட்டு எப்படி இங்கே இருந்தாங்க காணமேன்னு சொல்லிட்டு அங்கே வரும்போது அங்கே இருக்க மெய்ட் வந்துட்டு யங் மாஸ்டர் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லும்போது அந்த பையன் வந்துட்டு எதுவுமே பேசாமல் அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அங்கே ரூமையும் கண்டுபிடிச்சி போகும்போது அங்கே வந்து கதவை திறக்க முடியல. ஸோ இவனோட ஃபேஸ் அந்த மானிட்டரில் காமிச்சதுமே அங்கே கதவுமே ஓப்பன் ஆகிடுது. 2 பேருக்கும் சேம் ஃபேஸ் தானே, அதனால தான் அப்புறம் அவங்க அம்மாவை வந்து அவன் காப்பாற்றினதுமே நீ எப்படி இங்கே வந்தேன்னு சொன்னதுமே நான் உங்களை கண்டுபிடிக்கதாமா வந்தேன்னு சொன்னதுமே நீங்கள் வந்த விஷயம் மட்டும் அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அவன் சும்மா விட மாட்டான். ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே நம்ம வந்து டீல் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறான். பிறகு அசிஸ்டன்ட் மேடம் வந்துட்டு காணும் பாஸ் அப்படின்றத சொன்னதுமே அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு அவங்க உள்ளே போய் பார்க்குறாங்க. அவ்வளோ ஈஸியாக அந்த லாக்கை உடச்சி உள்ளே வர முடியாது, எப்படி இது நடந்துச்சு அப்படின்றத சொன்னதும் அவங்களுக்கு எதுவுமே புரியலை. ஐ திங்க் அவங்க வந்துட்டு பெரிய மாஸ்டர் மைண்டாக இருப்பாங்க போலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே மெய்ட் வந்து யங் மாஸ்டர் தான் வந்தாங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. வந்து கொஞ்ச நேரத்தில் என்னோட பையனை மயக்கி அவள் கைக்குள்ளே வச்சிட்டாளா, நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே அவளை வந்துட்டு மீட் பண்ணி இந்த கான்ட்ராக்டில் நீ சைன் பண்ண அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் என்ன எதுன்னு கேட்டதுமே நீ வந்துட்டு எப்பயுமே என் பையன் கூட சேர்ந்து ஒரு நேனியாக தான் ஒர்க் பண்ணுவேன், ஆனால் வந்துட்டு அவன்கிட்ட நீ வந்து அம்மான்றத சொல்லவே கூடாது அப்படின்றத சொன்னதுமே இதிலலாம் நான் சைன் பண்ண முடியாது அப்படின்றத சொல்கிறான். அப்படின்னா சரிதான், நீ எப்பயுமே திரும்ப என்னோட பையனை நான் மீட் பண்ண முடியாமல் நான் பண்ணிடுவேன் அவன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ குழந்தைக்காக வேறு வழி இல்லாமல் அவள் வந்துட்டு அதில் சைன் பண்ணி கொடுக்காங்க ஓகேன்னு சொல்லிடுறான். நான் கூட சேர்ந்து வச்சுருந்து அவங்க பையனுக்கு பிடிக்காம போச்சுன்னா விட்டுட்டு போட்டோன்றதுக்காக இந்த வேலை. அங்கே வந்து குழந்தைகிட்ட வந்துட்டு அவள் ரொம்ப பாசமாக பேசி பார்க்குறா. பட் வந்துட்டு பையன் வந்து அவ்வளோ வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கான். அங்கே நம்ம ஹீரோ அதெல்லாமே நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கும்போது திரும்ப அங்கே குழந்தைகிட்ட அவள் ரொம்ப ஹாப்பியாகிட்டு விளையாட ஆரம்பித்ததுமே நம்ம ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்டு உனக்கு சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு சொன்னதோ நான் சொன்னதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது, நீ வந்துட்டு வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவங்க பவுலை வந்து அந்த மெய்டுங்க ஒர்க் பண்ணும்போது உடைச்சிடுறாங்க. அந்த பையனுக்கு ரொம்ப பிடிச்ச பவுல் போல். அப்போ அங்கே இதை பேசாமல் அந்த நேனி மேலே பழைய தூக்கி போட்டுடலான்னு சொல்லிட்டு அது உடஞ்சி போச்சு நீங்கள் க்ளீன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போகும்போது ஹீரோயின் எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த பையன் ரொம்ப கோவப்பட்டு பிடிச்சி தள்ளி விட்டுறான். நீ ரொம்ப மோசமான லேடி, எனக்கு பிடிச்சதை வந்துட்டு உடைச்சிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாம் கேட்டுட்டு அங்கே ரொம்ப எமோஷனல் ஆகிடுது. அதை அவங்க ஒட்ட வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்போங்க நம்ம ஹீரோ இதெல்லாம் எப்பயுமே ஒட்டாத, அதே மாதிரி தான் என் பையனுக்கும் உனக்கு இருக்க உறவுன்னு சொன்னதுமே நீ எவ்வளோ தூரத்துக்கு மோசமான பர்சன், உன் கூட சேர்ந்து எனக்கு பேசுறதுக்கே விருப்பம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவமாயிட்டு போகும்போது அங்கே பிள்ளைக்கு வந்துட்டு உடம்பு முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கே கால் வந்துடுது. உடனே அவள் கிளம்பிடுறா. நெக்ஸ்ட் அங்கே நம்ம ஹீரோ இப்போ வரைக்கும் இந்த நேனி வரல, ரொம்ப மோசமானவளாக இருக்கா, சரி ஓகே நான் ஷூவை கூட்டிகிட்டு போய் உன்னை விட சொல்கிறேன்னு சொன்னதும் ஷூவுமே அங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு ஸ்கூலில் விடுறா. ரூடாலாம் வந்து பேசக்கூடாது, நீ என்னை அம்மான்னு தான் கூப்பிடணும், நான் உன்னோட அப்பாவை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் வந்துட்டு நான் கூப்பிட மாட்டேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பையன் அவங்க அம்மாட்ட இவன் ரொம்பவே மோசமானவேன்னு சொல்லிட்டு அழுது ட்ராமா போட்டதுமே அவ்வளோ தைரியம் தான் என் பையனை புள்ளி பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த பையனை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. நீ இப்போ கூட என் அம்மான்னு கூப்பிடு, நான் உன்னை காப்பாற்றுறேன்னு சொன்னதும் அவன் கூப்பிட மாட்டான். அப்போ அந்த லேடி அவளையுமே பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே வந்துடுறா. அங்கே வந்துட்டு என்னாச்சு நீ எந்திரி அப்படின்றத சொல்லும் போது நீ நேனி தான், உன்னை யார் இங்கெல்லாம் வர சொன்னதுன்னு சொல்லி அவள் ரொம்ப இன்சல்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. உனக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே இவங்க தான் தள்ளி விட்டாங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப கோவப்பட்டு கண்ணத்தில் சேர்ந்து அரைஞ்சிடுறா. எவ்வளோ தைரியம் தான் குழந்தை மேலே கையை வைப்பான்னு சொல்லிட்டு திரும்ப அந்த லேடி மோசமாக பேசினதுமே திரும்பவுமே என்னோட ஹஸ்பண்ட் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் இப்போ கால் பண்ணி உங்களை நான் என்ன நிலைமையாக்குறேன் தெரியுமா அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப மோசமாக திட்டிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இந்த பையனுக்கு அம்மாவே இல்லை, இவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமாக பேசினதும் அவள் கோவப்பட்டு திரும்ப அடித்ததுமே அம்மா மட்டும் விட மாட்டேன்னு சொன்னதும் நீ இப்போ யார்கிட்ட வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கியோ அவங்க அப்பா யார் தெரியுமான்னு சொன்னதுமே பாரு நான் இப்போ என்ன செய்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டை கால் பண்ணி இந்த விஷயத்த சொன்னதும் அப்போ அவங்க ஹஸ்பண்ட் பிடிச்சி பயங்கரமாக திட்டாரு. அந்த பாஸோட கம்பெனியை தான் நானே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், மரியாதையோடு அவங்ககிட்ட சாரி கேளுன்னு சொன்னதும் அந்த லேடி அங்கே வந்துட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. பிறகு அங்கே குழந்தைகிட்ட உனக்கு என்ன இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகிற மைண்ட் இல்லையான்னு சொன்னதும் ஆமாம் எனக்கு மைண்டே இல்லைன்னு சொன்னதுமே சரிவா வீட்டுக்கு போகலான்னு சொன்னதுமே அப்போ இந்த ஷூ வந்து நீ இப்படிலாம் டிசிஷன் எடுக்க முடியாது, உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு கேட்டதும் உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, நீ தேவையெல்லாம் அதை நான் குழந்தைய கூட்டிகிட்டு போக போகிறேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டாங்க. நம்ம ஹீரோட்ட கால் பண்ணி இந்த விஷயத்தை அவ சொல்லிடுறா. நம்ம ஹீரோயின் குழந்தைங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுமே அங்கே ஹீரோ நீ இப்போ ரூமுக்கு போன்னு சொல்லிட்டு பையனை அனுப்பி விட்டுட்டு ஹீரோயின் டைம் பாட்டு அங்கே கோவப்பட்டுருக்கான். உனக்கு என்ன வந்து தைரியம் இருக்குது, என்னோட குழந்தை வந்து எதுக்காக நீ யாரை கேட்டு கூட்டிகிட்டு வந்த, எதுக்காக நீ அவ்வளோ அங்கே ட்ராமா க்ரியேட் பண்ணேன்னு சொன்னதும் நீ என்ன தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, என்ன நடந்துச்சுன்னு உனக்கு என்ன தெரியுமா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்டுட்ருக்கா. எனக்கு எதுவும் தேவை கிடையாது, நீ இதுக்கப்புறம் இனிமேல் ஜாப்க்குமே வர வேணாம், ஏன்னா உன்னால் என் பையன் கேட்டு போயிடுவான், அதுக்கு மேலே நீ வந்து ஒழுங்காக நேரத்துக்குமே வரமாட்டேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டா அவள் ப்ளீஸ் நீ அப்படிலாம் பண்ணிடாத,
கவலைப்படாத, கண்டிப்பாக நான் வந்து கரெக்டான டைமுக்கு வந்துடுறேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வீட்டுக்கு குழந்தைய பார்க்குறதுக்காக போகிறா. அப்போ அங்கே குழந்தைங்க வந்து ட்ராயிங் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன வந்துட்டு சாப்பிட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதுமே, நீங்கள் ரொம்பவே வந்துட்டு ஒர்க் பண்ணுறதுனால டயர்டாக இருக்கீங்கம்மா, நீங்கள் இப்போ போய் ரெஸ்ட் எடுங்க, நாங்கள் வந்துட்டு எங்களை கேர் பண்ணிக்குவோம், நீங்கள் எங்களை பற்றி கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறா. அவருக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்னால் இன்றைக்கி ட்ராப் பண்ண முடியாது, நீங்களா போய்க்கிருவீங்களான்னு சொன்னதும், நான் சிஸ்டரை பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொன்னதுமே ஹீரோயின்மே அங்கேருந்து கிளம்புறா. அப்போ அவங்க சிஸ்டர்கிட்ட, நீ இந்த வாட்சை நீங்கள் வச்சுட்டு இங்கேயே வெயிட் பண்ணிட்டு, அம்மா வந்துட்டு யார்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க, எதுக்காக அவங்கள இப்படி டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லி அந்த வீட்டுக்குமே அங்கே ஃபாலோ பண்ணிட்டு போயிடுறான். அங்கே வந்து ஹீரோயினை தேடி பார்க்குறான். ஆனால் ஹீரோயின் ஆளை காணோம். அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ அங்கே வந்ததுமே அவங்க பையன் நினச்சிட்டு அவன் பேச ஆரம்பிச்சுடுறான். என்ன இங்கே பண்ணிட்டுருக்க, நீ முதல் ரூமுக்கு போன்னு சொன்னதுமே அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு ஏதாச்சும் பேசினா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே ரூமுக்கு சைடில் போயிடுறான். பிறகுதான் நம்ம ஹீரோயின் அங்கே வர்றா. நம்ம ஹீரோ, நீ இன்னுமே 3 மினிட்ஸ் லேட்டாக வந்திருக்க, நான் தான் சொன்னேன்ல நீ டைமை வந்து ஒழுங்காக கீப்பப் பண்ண மாட்டேன், இதுக்கப்புறம் வேலைக்கு வேணான்னு சொல்லிட்டு இருக்கான். ஜஸ்ட் 3 மினிட்ஸ் தானே லேட்டாக வந்தே நாங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. பிறகு உள்ளே இந்த பையன் போகும்போது அங்கே நம்ம ஹீரோட்ட இருக்க பையனுமே பார்த்துட்டு 2 பேருக்கும் ஷாக் ஆகிட்டுருக்கு. என்ன பார்க்க 2 பேரும் சேமாக இருக்கமேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ யார் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட இருக்க பையன் கேட்டதுமே அவன் சொல்கிறான், என்னோட வீட்டில் வந்துட்டு நீ இந்த கொஸ்டினை கேட்டுட்ருக்கேன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு ஐ திங்க் அப்படின்னா நம்ம 2 பேருமே வந்து ட்வின் பிரதர்ஸாக இருக்க சான்ஸ் இருக்குது அப்படின்றத சொன்னதும், நீ என்ன சொல்லிட்டு இருக்க, நான் இப்போ வரைக்கும் என்னோட அம்மா யாருன்னே பார்த்தது கிடையாது, அப்படிலாம் இருக்காதுன்னு சொன்னதும், கண்டிப்பாக இருக்கும், ஏன்னா வந்து நம்மளுக்கு இன்னொரு சிஸ்டருமே இருக்காங்க, நான் கண்டிப்பாக உன்னை கூட்டிகிட்டு போய் மீட் பண்ண வைக்கிறேன்னு சொன்னதுமே, அப்படின்னா நீ என்னோட அப்பாவை பார்க்கணும்ல, வா நான் உனக்கு காமிக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு 2 பேருமே அங்கே கிளம்பி போயிட்டுருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோயினுமே அப்படி சண்டை போட்டுட்ருக்கதை பார்த்துட்டு ஐ திங்க் இவங்களுக்குள்ள ஏதோ வந்து ப்ராப்ளம் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன், அதனால தான் 2 பேருமே விலகி இருக்காங்க. ஸோ நம்ம இப்படியே விடக்கூடாது, 2 பேர்த்தையுமே வந்துட்டு எப்படியாச்சும் சேர்த்து வைக்கணும், இல்லைனா இவங்க தொடர்ந்து வந்து பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது. ஸோ நான் வந்து உன்னோட இடத்துல வந்துட்டு இனிமேல் போகிறேன், நீ வந்து என்னோட இடத்துக்கு போ அப்படின்றத சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ நம்ம ஹீரோயின்ட்ட, நான் சொன்னது தான், நீ ஜாப்க்கெலாம் தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க பையங்க வந்துடுறான். நம்ம ஹீரோயினோட பையன் தான் போல். அப்போ ஆண்டி வந்து ரொம்பவே நல்லவங்க, ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க, ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு அவங்கள வேணான்னு சொல்லாதீங்கன்னு சொன்னதும், இப்போ ஒழுங்காக வந்துட்டு டைமே கீப்பப் பண்ண மாட்டான்னு சொன்னதும், அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, அவங்க நல்லவங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க, சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். கிட்ட ஒருவேளை உங்களுக்கு குழந்தைகள் இருந்தால் அவங்கள அனுப்பி வச்சுட்டு வர்றதுக்குமே டைம் ஆயிருக்குல்லன்னு சொன்னதுமே, சரி நீ போன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட உனக்கு என்ன குழந்தை இருக்கான்னு கேட்டதும் அவள் ஆமான்னு சொன்னதுமே, அப்போ அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. இப்போ பேபி பொம்பளை பிள்ளை மட்டும்தான் இருக்கான்னு அங்கே சொல்லிடுறான். அதை கேட்டுட்டா அப்படின்னா நீ அதுக்குள்ளே வந்து ரீமேரேஜ் வேறு பண்ணி பேபி வேறு பேத்துக்கிட்டியா, என்னமோ என்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கதெல்லாம் சொன்னியே, எல்லாம் வந்து போய் தானா, நீ கண்டிப்பாக வந்துட்டு ரொம்ப மோசமானவ தான், நீ இதுக்கப்புறம் எங்கள் ஜாப்க்கெலாம் ஒன்றும் வர தேவை கிடையாதுன்னு சொன்னதும் ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு அவள் கெஞ்சிட்டேக்கா. அப்போ அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ, சரி ஓகே, ஆனால் உன் குழந்தைங்களை பற்றி நீ இனிமேல் என் பிள்ளை முன்னாடி பேசக்கூடாது, அவன் கெட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணிட்டு போகிறான். நம்ம ஹீரோயின் ஜாப்லாம் முடிஞ்சு அங்கே வீட்டுக்கு போகும்போது அங்கே அந்த பேபி ஓடி வந்து அம்மான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோவுமே அங்கே பின்னாடி வந்து இதான் அப்படின்னா உன்னோட பொண்ணா அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்போ அங்கே அந்த பாப்பாவுக்கு வந்து கோவமாயிருது, நீ தான் அந்த மோசமான அங்கிளா, என்னோட அம்மா வந்து எதுக்காக நீ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டு கத்துனதுமே நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகிடுறான். அப்போ ஹீரோயின், நீ தயவு செஞ்சு இப்படிலாம் பேசக்கூடாது அவர்கிட்ட அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோ, உன் பொண்ணு ஒன்றை மாதிரி தான் ஒழுங்கினமா இருக்கா, எப்படி வந்து குழந்தைய வளர்த்து வச்சிருக்க அப்படின்றத சொல்லிட்டு கோவப்பட்டு திட்டினதுமே நம்ம ஹீரோயின் அங்கே அந்த குழந்தைய உள்ள அனுப்பி வச்சுட்டு, அவள் ஒரு சின்ன குழந்தை, நீ தேவையில்லாமல் எதுக்காக இப்படி வந்து பேசிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. நான் வந்து முடிவு பண்ணிட்டேன், உன்ன மாதிரி ஒரு லேடி இதுக்கப்புறம் எனக்கு ஜாப்க்கெலாம் தேவை கிடையாது, ஸோ நீ மேல் நீ ஜாப்க்கெலாம் வர வேணான்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப கவலையாயிருது. ஏன் நான் என்னமோ தப்பு பண்ண மாதிரி பேசிகிட்டு இருக்கியே, நீ தான் வந்து அந்த ஷூவை மேரேஜ் பண்ண போகிறேன்னு சொன்னதும், உனக்கு யார் இதை சொன்னது அப்படின்றத சொன்னதுமே, யார் சொன்னதா, என்ன வந்து தெரிஞ்சுதான் நீ பேசிகிட்டு இருக்கியா, அந்த ஷூ தான் சொன்னாங்க, நீ வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டு அவங்க கூட குழந்தையுமே பெற்றுக்க போறியாமேன்னு சொன்னதுமே, அப்படிலாம் எதுவும் கிடையாது, என் பையனுக்கு நான் ஆல்ரெடி வாக்கு கொடுத்துட்டேன், நான் அவனை தவிர வேறு யாரையுமே லவ் பண்ண மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு போகிறான். ஹீரோயின் இவன் முன்னாடி நம்ம குழந்தைங்களை பற்றி இதுக்கப்புறம் பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே முடிவு பண்ணிடுறா. பிறகு நம்ம ஹீரோயின் இப்படி ஜாப்பை விட்டு அவன் தூக்க போகிறான்ற விஷயம் தெரிஞ்சு அவங்க பையன் அந்த பையனுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொன்னதும், கண்டிப்பாக வந்து நம்ம 2 பேருமே அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டு பேரண்ட்ஸை வந்து சேர்த்து வைக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டே அங்கே ஸ்கூலுக்கு அவங்க குழந்தையாவையும் கூட்டிகிட்டு போகிறான். அப்போ அங்கே குழந்தை வந்துட்டு, நீங்கள் நேனையை வந்துட்டு எதுக்காகப்பா வந்து வேலையை விட்டு தூக்குனீங்க, அவங்க பாவம் என்ன பண்ணுவாங்க அப்படின்றத சொன்னதும், அவள் வந்துட்டு என்னமாச்சும் பண்ணிட்டு போட்டேன்னு சொன்னதுமே, சரி ஓகே நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு ஜாப் போட்டு கொடுத்துருங்களேன்னு சொன்னதுமே, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் கிஸ் எல்லாம் கொடுத்து எப்படியும் நம்ம ஹீரோவை சமாதானப்படுத்தினதும், சரி அவள் வந்து ஒரு டெஸ்ட்டு பாஸ் பண்ணட்டும், அதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் ஜாப் போட்டு கொடுக்குறேன் அப்படின்றத சொல்கிறான். ஆனால் மனசுலேயே அவளே சரியான ஒரு இடியட், அவளுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான்.
ஆஃபீஸ்க்கு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு நீங்கள் வந்து இங்கே டெஸ்ட்டில் பாஸ் ஆனால் தான் உங்களுக்கு வந்துட்டு வேலை. ஸோ நீங்கள் இந்த கம்ப்யூட்டர் எல்லாத்தையுமே ஹேக் பண்ணுங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் ரொம்ப ஸ்லோவாக எல்லாத்தையுமே பண்ணிடுறா. ஹீரோவோட கம்ப்யூட்டரையுமே சேர்த்து ஹேக் பண்ணிடுறா. அப்போ அவங்க அசிஸ்டன்ட் என்ன மேடம் நீங்கள் பண்ணிட்டீங்க, நம்ம வேலைக்கு வந்துட்டு ஆப்பு வைக்க போகிறாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோங்க வந்து உள்ளே கூப்பிட்டதுமே ரொம்ப டென்ஷனாக ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயின்ட்ட நீ வந்து என்ன மாதிரி ஒரு பொசிஷன் வேணும்னு நினைக்கிற அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஃபைல்ஸை கொடுத்து நீ பாருன்னு சொன்னதுமே அதில் நம்ம ஹீரோவோட செக்ரட்டரியாகவுமே இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது போல். ஸோ செக்ரட்டரி ஆகிட்டேன்னா பையனையுமே வந்துட்டு மீட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அவள் ஐடியா பண்ணிவிட்டு செக்ரட்டரி பொசிஷன் வேணும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு உனக்கு என்ன அவ்வளோ திறமை இருக்குது நீ நினைக்கிறியா அப்படின்றத சட்டி கேட்டதும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் கம்ப்யூட்டருமே நான் தானே ஹேக் பண்ணேன், இந்த திறமை உனக்கு பத்தாதா அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்குறா. என்னமோ வந்து பெரிய அப்ராடில் படிச்சுட்டு வந்த மாதிரி இவ்வளோ சீன் போட்டுட்ருக்க, ஒரு லோக்கல் காலேஜில் படிச்சுட்டு இவ்வளோ தூரத்துக்கா உனக்கு வாய் அப்படின்றத சொல்லிட்டுருக்கான். ஆனால் மனசில் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு அவனுக்கு தோணிட்டுருக்கு. சரின்னு சொல்லிட்டு அங்கே ஒத்துக்க வேண்டியதாகிருது. பிறகு வீட்டில் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட சிஸ்டர் அங்கே அவங்க பையன்கிட்ட வந்து பேச ட்ரை பண்ணால் அந்த பையன் ஒட்டவே மாட்டான். விலகி விலகி போனதுமே இவனுக்கு வந்துட்டு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் வந்துட்டு டாக்டரை கூப்பிட்டு செக்அப் பண்ண சொல்லுங்கள், இவன் யார்ட்டையுமே க்ளோஸாக இருக்க மாட்டான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுமே அதை கேட்டுட்டு அங்கே செக் பண்ணி பார்த்ததுமே டாக்டர் வந்துட்டு அங்கே சில ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்றத சொன்னதுமே அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு அந்த பையன்ட்டு அங்கே நம்ம ஹீரோ சொன்னதும் எனக்கு எந்த ட்ரீட்மெண்ட் வேணாம், என்னோட அம்மாவை நீங்கள் திரும்ப மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்கனாலே எனக்கு சரியாயிரும் அப்படின்றத சொன்னதும் அம்மாவா, அம்மா இங்கேருந்து புதுசாக வந்தாங்க அப்படின்ற சட்டி கேட்குறான். நீங்கள் போய் சொல்லி என்னை இதுக்கப்புறம் ஏமாற்ற முடியாது, எனக்கு நல்லாவே தெரியும், என்னோட அம்மா தான் அந்த நேனி அப்படின்றத சொன்னதும் ஹீரோக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. ஆஃபீஸில் போய் மீட் பண்ணிவிட்டு நீ திரும்பவுமே கொடுத்த ப்ராமிஸை வந்து மீறிட்ட, நீ என்ன தைரியம் தான் என் பையன்ட்ட நீ தான் அம்மான்றதை சொல்லியிருப்பேன்னதுமே நம்ம ஹீரோயின் உண்மையிலேயே சொல்கிறேன் நான் எதுவுமே பண்ணலை அப்படின்றத சொல்லிட்டேக்கா. அதை கேட்டுட்டு ஹீரோ அவங்க கோவப்பட்டுட்டு இதுக்கப்புறம் உனக்கு வந்துட்டு எங்கேயுமே இடம் கிடையாது, நீ என் மூஞ்சிலே முழிக்காத அப்படின்றத சொல்லிட்டு திட்டினதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டு அங்கே வீட்டில் போய் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. பையன் வந்து என்னாச்சும்மா ஏன் இப்படி அழுதுட்ருக்கீங்கன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இன்னும் ஆஃபீஸில் வேலை இருக்குது அப்படின்றத சொல்கிறா. ஆனால் அவங்க பையனுக்கு தெரிஞ்சுக்குது இவன் ஏதோ வந்து சொல்லியிருக்கான், அதனால தான் கோவப்பட்டுட்டு அழுதுட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு உடனே இந்த விஷயத்த அவங்க பையன்ட்டையுமே அங்கே வந்து அவன் வந்து மெசேஜ் பண்ணிடுறான். அவங்க பையனை மீட் பண்ணுறதுக்காக அங்கே ரூமுக்கு வந்தான். அங்கே ரூமில் வந்து ஆளை காணோம். அங்கே வந்து ஒரு மெசேஜுமே அவன் எழுதி வச்சுட்டு போயிருக்கான். அப்போ அவங்க சிஸ்டர் கால் பண்ணி உங்களோட பையன் எங்கேயோ போயிட்டுருக்கானே பிரதர்ன்னு சொன்னதும் நீ ஃபாலோ பண்ணிகிட்டே போ அப்படின்றத சொன்னதும் சரின்னு சொல்லிடுறான். அவன் வந்து நேராக நம்ம ஹீரோயினை தான் மீட் பண்ண போனதும் அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க, உன்னோட அப்பாவுக்கு தெரிஞ்சால் கோவப்பட போகிறாரு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ரெண்டு பையனுமே மீட் பண்ணிக்கிறாங்க. மீட் பண்ணிக்கிட்டதுமே நான் எப்படி உங்கள் ரெண்டு பேத்துக்குமே புரிய வைப்பேன்னு தெரியலையே அப்படின்றத சொல்லும்போது அதை கேட்டுட்டாங்க. அவங்க ரெண்டு பேருமே ஆல்ரெடி இங்கே ரெண்டு பேத்துக்குமே தெரியுமே நாங்கள் ரெண்டு பேர் பிரதர்ஸ் அப்படின்றத சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே வெளியே இருந்து அவங்க சிஸ்டர் வந்து கூப்பிடுறா நம்ம ஹீரோவோட பையனை தான். பசங்க நாங்கள் வந்துட்டு இப்போ மாறி போக போகிறோம் அப்படின்னா தான் அப்பாவை வந்துட்டு சமாதானப்படுத்தி உங்கள் கூட சேர்த்து வைக்க முடியும்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினும் அவங்க பையனை வந்து ரெடி பண்ணிடுறா. அப்போ அவங்க சிஸ்டர் வந்து உன்னோட அப்பாவுக்கு தெரிஞ்சால் ரொம்ப ப்ராப்ளம் ஆயிரும், வா வீட்டுக்கு அப்படின்றத சொல்லிட்டு அவளுமே அங்கேருந்து கூட்டிகிட்டு கிளம்பிடுறா. வீட்டுக்கு போனதுமே ஹீரோ கோவப்படுறான். யாரை கேட்டு நீ வந்து சொல்லாமல் போனேன்னு சொன்னதுமே அவன் சாரி கேட்டுட்டு நான் இனிமேல் இப்படிலாம் பண்ண மாட்டேன்ப்பா, போனேன்னா உங்ககிட்ட கண்டிப்பாக சொல்லிட்டு போவேன்னு சொல்லிட்டு அங்கே கிஸ் எல்லாம் கொடுத்துட்டு பேசினதுமே அங்கே அதெல்லாம் கேட்டுட்டு அவங்க சிஸ்டர் என்ன வந்து நடந்துட்டுருக்கு பிரதர், இவன் திடீர்னு எப்படி கேரக்டர் மாறுனா, இவன் வந்துட்டு ரொம்ப சைலண்ட்டாக இருப்பான், பேசவே மாட்டானே அப்படின்றத சொன்னதும் நீ வந்துட்டு இப்படிலாம் அவன் முன்னாடி பேசிகிட்டு இருக்காது அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு அவகிட்ட இவன் அந்த ரோனாவை போய் மீட் பண்ணாலே இப்படி தான் வந்து மாறி போயிடுறான் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே, நான் அவளை வந்து கண்ட்ரியை விட்டு போகணும்னு சொன்னேன், இன்னைக்கு வந்துட்டு அவள் கிளம்பி போகிறாளா இல்லையான்றதை எனக்கு கண்காணித்து சொல்லு அப்படின்றத ஹீரோவோட சிஸ்டர் அங்கே ஹீரோயினை மீட் பண்ண வரும்போது அங்கே பையன் இருக்கிறத பார்த்துட்டு நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க, உன்னோட அப்பாவுக்கு தெரிஞ்சால் பெரிய ப்ராப்ளம் ஆயிரும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை இவன் வந்து சும்மா என்னை பார்க்க வந்தான் அப்படின்றத சொல்லும்போது இருந்தாலுமே அவங்களுக்கு டவுட் ஆகிட்டு அங்கே நம்ம ஹீரோட்ட கால் பண்ணி அங்கே வந்து பையன் இருக்கானான்னு கேட்டதும் அவன் என் கூட தான் வந்து ஃப்ரூட் சாப்பிட்ருக்கான்னு சொன்னதுமே இவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. அப்போ எப்படி இங்கே வந்து பையன் இருக்கான்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே உண்மையை சொல்லிடுறா. இவங்க பேருமே என்னோட குழந்தை தான் சொல்லிட்டு அப்போ இங்கே இன்னொரு குட்டி பாப்பா வந்ததுமே அதை பார்த்துட்டு அப்போ இந்த குழந்தை யாருன்னு சொன்னதுமே 3 பேபி பிறந்தாங்கன்னு சொன்னதும் அவளுக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிருது. பையன்ட்ட நீ வந்து உன்னோட பேரண்ட்ஸ் 2 பேருமே ஒன்று சேரணும்னு நினச்சிங்கன்னா நான் என்ன சொல்கிறேனோ அதேமாரி கேட்டு நடங்க, கண்டிப்பாக வந்து பண்ணிடலாம் அப்படின்றத சொன்னதும் நான் வந்துட்டு இதை பண்ண முடியாது, பட் அங்கே இருக்க என் பிரதர் வந்து கண்டிப்பாக பண்ணிடுவான் அப்படின்றத அங்கே சொல்லிட்டு இருக்காங்க.
அவங்க பையன் அங்கே வந்து பேட்டி கொடுத்துட்ருக்கான். அங்கே என்னன்னா நம்ம ஹீரோயினுக்கு வந்து கஸ்டடி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவன் சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இது எல்லாமே அவளோட வேலையாக தான் இருக்கும். கண்டிப்பாக நான் அவளை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே லாயர்ட்டையுமே அவன் கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அங்கே பையனை கூட்டிகிட்டு போனதுமே ஹீரோயின் அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு அங்கே பையனை கூட்டிகிட்டு போயிட்டு யார் ஒன்று இதெல்லாம் பண்ண சொன்னதுன்னு சொல்லிட்டு கேட்டதும் எல்லாம் ஆன்ட்டியோட ஐடியா தாம்மா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கோமே. அப்போ அங்கே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் இப்போ உன்னோட ஆன்ட்டி அவனை வெளியே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. 2 பேருமே வர டைம் ஆயிருச்சு. இவன் வேற இங்கே இருக்கான். பார்த்தா ப்ராப்ளம் ஆயிரும்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவளுக்கு கால் பண்ணா. ஃபோனுமே அவள் அங்கேயே வச்சுட்டு போயிட்டா போல. நம்ம ஹீரோ என்னோட சிஸ்டரோட ஃபோன் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத சொன்னதும் அவங்க என்னை பார்க்க வந்தாங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டா அவன் பரவாயில்லையே நீ வந்துட்டு பயங்கரமான ஆளாக தான் இருக்க. என்னோட சிஸ்டரையும் உன் பக்கம் இழுத்துக்கிட்டேயா என் குழந்தையும் இழுத்துக்கிட்டேயா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு இருக்கான். ஒழுங்காக வந்துட்டு நீ பேசாமல் வந்து நான் கொடுக்குற காசை வாங்கிக்கிட்டு இந்த நாட்டை விட்டு கிளம்பி போயிரு. உனக்கு வந்துட்டு அதான் நல்லது. இல்லைனா உனக்கு வந்துட்டு எதுவுமே கிடைக்காது அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் முடியாது நான் பார்த்துக்கிறேன் என்னோட குழந்தையோட கஸ்டடி எனக்கு தான் வேணும்னு சொல்லி பேசி சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே அங்கே அவங்க சிஸ்டர் வந்து குழந்தைய கூப்பிட்டுட்டு நம்ம ஹீரோங்க ஷாக் ஆகிட்டு பார்க்கும்போது அவள் குழந்தைய வேகமாக வந்து மறைச்சிக்கிறா. என்ன வந்து மறைச்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ போகும்போது நம்ம ஹீரோயின் பிடிச்சிக்கிறா. அவள் குழந்தைய கூட்டிட்டு வேகமாக அங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோயினுக்கு அவனுக்கு அங்கே பயங்கர சண்டை வர ஆரம்பிச்சிருது. சரி ஓகே நான் இப்போவே லாயர்கிட்ட கால் பண்ணி கேஸை வந்து ஃபைல் பண்ண சொல்கிறேன். நீ எப்படி வந்துட்டு ஜெயிக்கிறேன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு அவன் பேபியை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஹீரோயினுக்கு அவங்க அப்பா கால் பண்ணி நீ வீட்டுக்கு கிளம்பிவான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் போனதும் நீ எதுக்காக தேவையில்லாமல் அவர்கிட்ட போய் இந்த மாதிரி வந்து சண்டை போட்டுட்ருக்கா. அவர் நம்ம கம்பெனியை பேங்க்ராப் பண்ணுறதை பற்றி அங்கே பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. நீ வந்துட்டு ஹெல்ப் பண்ணி ஆகணும். நீ இந்த கேஸை வந்துட்டு வாபஸ் வாங்க அப்படின்றத சொன்னதும் நான் ஏன் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். நீங்கள் இப்போ வரைக்கும் என்னை ஏதாச்சும் ஒரு மனுஷையை மன்னிச்சிருக்கீங்களா. எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு என்ன துரோகம் பண்ணியிருக்கீங்க நீங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்றத சொன்னதும் நீ அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும். உனக்கு நான் 50% ஷேர்ஸ் வேணாலும் கொடுக்குறேன் அப்படின்றத சொல்கிறாரு. அப்பயுமே ஹீரோயின் முடியாதுன்னு சொல்கிறா. அப்போ அவங்க ஸ்டெப் மதரை வந்து இவங்களை வேணால் என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள். நான் வந்துட்டு அப்போ முடிவு பண்ணுறேன்னு சொன்னதுமே நான் ஏன் இவட்ட மன்னிப்பு கேட்குறேன்னு அவங்க சொன்னதுமே வேறு வழி இல்லாமல் அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பிறகு அந்த லேடியுமே அங்கே வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. அப்போ ஹீரோயின் நீங்கள் என்ன வேணாலும் ட்ராமா போடுங்க பட் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போகிறா. அப்போ அவங்க சிஸ்டர் இவள்கிட்ட ஏன்ப்பா கெஞ்சிட்டு இருக்கணும். நானே போய் ஷாவ்கிட்ட பேசுகிறேன்னே நேரடியாக அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஷாவை பார்க்க போனதுமே அசிஸ்டன்ட் உள்ளே மீட் பண்ண முடியாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயின் அவள் பாட்டு அங்கே கேபினுக்குள்ளே போயிட்டு இருக்கோமே அவங்க சிஸ்டர் உனக்கு என்ன அவ்வளோ தைரியம் வந்திருக்கு அவர் எதுக்காக நீ இப்படி பார்க்க போகிறேன்னு சொன்னதும் உன்ட்ட அதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே அங்கே உள்ளே கிளம்பி போயிடுறா. இவளுமே பின்னாடியே போயிட்டுருக்கா. அப்போ அவங்க நீ என்ன திரும்ப வந்திருக்க என்ன காசை வாங்கிக்கிட்டு எல்லாத்தையும் வந்து விட்டுட்டு போயிடுறியா அப்படின்ற சொன்னதும் நான் அதை பற்றி பேச வர கிடையாது. உனக்கு எனக்கு தான் ப்ராப்ளம். எதுக்காக என்னோட ஃபேமிலியோட கம்பெனியை பேங்க்ராப் பண்ணுறதுக்கு நீ ட்ரை பண்ணிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே ஓ நீ இதை பற்றி பேச வந்திருக்கியா பட் நான் வந்து பேசுறதுக்கு ரெடி இல்லைன்னு சொன்னதும் நீ வந்து கம்பெனியை பேங்க்ராப் பண்ணினா எங்களை மட்டும் பாதிக்காது. அந்த கம்பெனியில் எத்தனை பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஃபேமிலியுமே பாதிக்காதா. உனக்கு என்ன அறிவில்லையான்னு சொல்லிட்டு கேட்டதும் ரொம்ப நல்ல மாதிரி நீ ட்ராமாலாம் ஒன்றும் போட தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு பயங்கர சண்டை போயிட்டுருக்கு. அப்போ அதை எல்லாத்தையும் அவங்க சிஸ்டர் பார்த்துட்டு ரொம்ப பயந்து போயிடுறா. கடவுளை இவ்வளோ தூரத்துக்கு கோவப்பட்டு சண்டை போயிட்டுருக்கே இதில் நம்ம வேற பேசி நம்ம மேலே அவன் கோவப்பட்டா என்ன ஆகும் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம கிளம்பியாகணும்னு சொல்லி வேமா அவங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறா. ஏன் நான் கண்டிப்பாக என்னோட குழந்தையோட கஸ்டடியை இதுக்கப்புறம் உனக்கு கொடுக்கவே மாட்டேன். ஒன்று மாதிரி ஒரு பர்சன்ட்டு என் குழந்தை இருக்கக்கூடாதுன்னு சொன்னதும் நானும் பார்க்குறேன் நீ எப்படி வந்துட்டு இந்த கேஸை வந்து ஜெயிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே நீ கூட்டிகிட்டு போய் அந்த குழந்தைய என்ன பண்ண போகிற. உன்ட்ட வந்துட்டு என்ன வந்து காசு பணம் இருக்கா. ஜஸ்ட் ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்பை தான் கொடுக்க முடியும். ஸோ என் குழந்தைய வந்து நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறான். அங்கே நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து ஹீரோவோட சிஸ்டர் கொடுக்குறா குழந்தைகளுக்காக. அப்போ ஹீரோ வந்துடுறான். அப்போ நீயுமே வந்துட்டு கூட சேர்ந்துட்டு வேலை பார்த்துட்ருக்கேன் இவ கூட அப்படின்றத சொல்லிட்டு கோவப்படுறான். நீங்கள் வந்துட்டு தேவையில்லாமல் பேசாதீங்க பிரதர் சொல்லும் போது அவன் கோவப்பட்டு திட்டி வாய மூடு அப்படின்றத சொல்கிறான். அப்போ அவங்க குழந்தைங்க 2 பேருமே வந்ததுமே என் குழந்தைய பிரிச்சு இங்கே வந்துட்டு நீ கொண்டு வந்து வச்சுக்கலான்னு ஐடியா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும் போது அந்த பாப்பா அது என்னோட பிரதர் விடுங்கன்னு சொல்கிறா. பையன் உன்னோட பிரதர் கிடையாது நீ உன் அம்மா கூட சேர்ந்து இரு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே குழந்தைய கூப்பிட்டுட்டு அவன் கிளம்பிட்டு இருக்கான். அவங்க சிஸ்டர்ட்டையுமே கோவப்படுறான். மரியாதையோட வீடு வந்து சரின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோயினுக்கு பயமாயிருது. அங்கே ஆல்ரெடி இன்னொரு பையன் இருக்கான் இவன் கூட்டிகிட்டு போனால் ப்ராப்ளம் ஆயிருமேன்னு சொல்லிட்டு அவள் கவலைப்படுறா. பிறகு கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோ வீட்டுக்கு போனதுமே உன்னோட பையனை நான் வந்து கிட்னாப் பண்ணிட்டேன் ஸோ நான் கேட்குற காசை கொடு அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோ கண்டுக்காமல் ஃபோனை கட் பண்ணிடுறான். ஏன்னா கூட பையன் இருக்கப்போ எப்படி வந்து கிட்னாப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டான். அந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுமே அந்த பையன் ரொம்ப வந்து பயந்து போயிட்டு இதை உடனே நான் அம்மா கிட்ட சொல்லணுமேன்னு சொன்னதும் நீ பேசாமல் உட்கார் அப்படின்றத சொல்லிடுறான்.
எனக்குமே இந்த கால் வந்திருக்கு போல. அவள் பயந்து போயிட்டு அங்கே ஹீரோவோட சிஸ்டர்கிட்ட சொன்னதுமே, நீ கவலைப்படாத பிரதர்கிட்ட சொல்லி எப்படியாச்சும் காப்பாற்றிடலான்னு சொல்லிட்டு அங்கே வந்து கூட்டிகிட்டு போகிறா பேசுறதுக்காக. நம்ம ஹீரோ அங்கே வந்து குழந்தைய கூட்டிகிட்டு வந்ததும் அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஹீரோயின்ட்ட போனதுமே, நீ எதுக்காக இப்போ இங்கே வந்திருக்கன்னு சொன்னதும், குழந்தைய வந்து கிட்னாப் பண்ணிட்டாங்களாம். இப்போ ஸோ வந்து நீ ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு ஹீரோ, அப்படின்னா வந்து கடத்தப்பட்டது உன்னோட குழந்தையா? நீ ஆல்ரெடி இப்போ இன்னொரு குழந்தைய வேற பெற்று வச்சிருக்கியா? எப்போ மேரேஜுக்கு முன்னாடி பெற்றுக்கிட்டியா, இல்லை இதுக்கப்புறம் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி பெற்றுக்கிட்டியான்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்துகிறான். அப்போ அவங்க சிஸ்டர், நீ வாயை மூடு, தேவையில்லாமல் இப்படிலாம் பேசிட்டு இருக்காது அப்படின்றத சொன்னதும் அவன் ரொம்ப அவகிட்ட கோவப்படுறான். நீ இப்படிலாம் அவளை பார்த்து பேசிட்டு இருக்கே, இல்லை அந்த குழந்தைய நேரடியாக பார்த்தேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக நின்று நீ வந்து ஃபீல் தான் பண்ணுவேன்னு சொன்னதும், என்ன நான் ஃபீல் பண்ணுவேன் நீ சொல்லிட்டு இருக்க அப்படின்றத சட்டி கேட்கும்போது, எனக்கு அங்கே வந்து கால் வந்துடுது திரும்பவுமே, இப்படி வந்து கிட்னாப் பண்ணியிருக்கோம், ஒழுங்காக காசை கொடுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ஹீரோட்ட காசு கேட்டதும், உன் குழந்தைக்காக நான் ஏன் கொடுக்கணும், கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறான். பிறகு அங்கே பையனை கூட்டிகிட்டு போகும்போது, நீங்கள் ஏப்பா அப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்க, அந்த குழந்தை தானே காப்பாற்றணும்னு சொன்னதும், ஆல்ரெடி போலீஸ்க்கு கால் பண்ணிட்டேன், அங்கே கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அந்த விஷயத்தை கேட்டுட்டாங்க, ரொம்ப கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சிடுறான். என் பிள்ளைய வந்துட்டு கொலை பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன், யாரை வந்துட்டு கேட்டு நீ இதெல்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே சண்டை போட்டுட்ருக்கா. இனிமே ரொம்ப ஹீரோயினை மோசமாக திட்டினதும் அவள் ரொம்ப மனசு உடஞ்சி போயிடுறா. அவங்க சிஸ்டர், நீ ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு உண்மையை சொல்ல வரும்போது அங்கே திரும்ப அந்த பர்சன்ட்டேருந்து கால் வந்துடுது. நம்ம ஹீரோயின் காலை பிடிச்சி கெஞ்சிட்டு இருக்கா, ப்ளீஸ் என்னோட குழந்தைய காப்பாற்று அப்படின்றத சொல்லிட்டு. அப்போ அவங்க சிஸ்டர், நீ அவன்கிட்ட கெஞ்சாத, என்கிட்ட 1 மில்லியன் இருக்குது, நான் கொடுக்குறேன் காசு, நீ அவன்கிட்ட கொடுத்துட்டு குழந்தைய காப்பாற்றிடலாம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து ஃபீல் பண்ணி 2 பேருமே பயங்கர சண்டை போட்டுட்ருக்காங்க. நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் ஹீரோயின் அவ்வளோ தூரத்துக்கு அங்கே இன்சல்ட் பண்ணிகிட்ருக்கான். அப்போ அவங்க போலீஸ்லேருந்து கால் வந்துடுது, உங்கள் பையனை வந்து காப்பாற்றியாச்சு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டாங்க, அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிருது. ஹீரோ, நீ இப்போ சொல்லு, நீ வந்து என்னமோ என்கிட்ட சொன்னியே, என்னமோ அந்த குழந்தைய பார்த்தா நான் வந்து ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுவேன், நீ என்னன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவங்க சிஸ்டர், அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு எப்படியோ வந்து நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு அங்கே வீட்டுக்கு போயிடுறா. ஆல்ரெடி அங்கே பையன் இருக்காங்க, ஹக் பண்ணிட்டு ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாக ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னைக்கு அவசரப்பட்டு நீ இந்த வார்த்தைகளை வந்து சொல்ல போயிட்ட, நீ அப்படிலாம் சொல்லிடாத, அவன் பாட்டு என் குழந்தைய வந்துட்டு அவனோட குழந்தைன்னு சொல்லிட்டு பறிச்சுட்டு போயிட்டா, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டா அவன், நான் கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டு பண்ணிட்டேன், இனிமேல் கவலைப்படாத, நான் அப்படிலாம் எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்றத சொல்கிறான். பிறகு அங்கே நம்ம ஹீரோவோட பையனை காமிக்கிறாங்க, அவன் ரொம்ப அங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நம்ம போய் அம்மாவை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை நம்ம ஹீரோவுக்கு விட்டுட்டு, சரி ஓகே நானே வந்துட்டு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், இன்னைக்கு அந்த பையனுமே பார்த்துடலாம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கிளம்பி போகிறாங்க. நம்ம ஹீரோயின் என்னாச்சுன்னு கேட்டதும், என் பையன் வந்து உன்னை மீட் பண்ணணும்னு நினச்சான், அதுக்கப்புறம் நான் உன் பையனை பார்க்கணும் எங்கன்னு கேட்டதும், அவன் வெளியே விளையாட போயிருக்கான், கொஞ்ச நேரத்தில் வந்துடுவான்னு சொல்லிடுறா. சரி ஓகே நாங்கள் வெயிட் பண்ணுறோன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின், சரி சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்லிட்டு அங்கே சாப்பாடெலாம் எடுத்து அங்கே சர்வ் பண்ணிட்டு இருக்கா. எவ்வளோ நேரமாக வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்குறான். இந்த சாப்பாடெல்லாம் பார்த்தா என்னமோ எனக்கு சரியில்லாத மாதிரி தோணுது, டேஸ்ட்டாக இருக்காது, பேசாமல் நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்லாமான்னு சொன்னதும், அப்போ அந்த 2 குழந்தைங்களுமே அம்மா ரொம்ப சூப்பராக சமைப்பாங்கப்பா அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ அங்கே அமைதியாகிடுறான். பிறகு ஹீரோயின்ட்ட, இன்னும் எவ்வளோ நேரம் ஆயிட்டுருக்கு, உன் பையனை எங்கே அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே, ஐ திங்க் அவன் இன்னைக்கு அவங்க அப்பா கூட ஸ்டே பண்ண போகிறான் போல், அதனால தான் வரலன்னு சொன்னதுமே ஹீரோக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிருது. நீமா கிளம்பின்னு சொல்லிட்டாங்க. அவங்க பையனை கூப்பிட்டதுமே, இல்லைப்பா நான் இன்னைக்கு அம்மா கூட சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ சரி இருந்துக்கோ அப்படின்றத சொல்லிட்டு அவன் பாட்டு அங்கே கோவமாக கிளம்பி போயிடுறான். நம்ம ஹீரோ அங்கே ஹீரோயின்ட்ட கால் பண்ணி, இன்னைக்கு என்னோட அப்பா வரப்போறாரு, ஸோ வந்து குழந்தைய நீ கொண்டு வந்து விட்டு அப்படின்றத சொன்னதுமே, அப்போ அதை கேட்டுட்டு அவ்வளோ ஓகேன்னு சொல்கிறா. அப்போ அவளோட பையன் எப்பயுமே இவன் தான் மீட் பண்ணிட்டு இருக்கான்ல, ஸோ நான் இன்னைக்கு போய் தாத்தாவை மீட் பண்ணுவான்னு கேட்டதும், இப்போ இன்னொரு பையனுமே, ஆமாம்மா கரெக்டாக, நான் ஆல்ரெடி அவரை நிறைய டைம் மீட் பண்ணிட்டேன், இன்னைக்கு இவன் போய் மீட் பண்ணட்டும்னு சொன்னதும் அங்கே அவளுமே வந்துட்டு அந்த பையன் மாதிரி அனுப்பி வச்சுடுறா. அங்கே தாத்தாவை மீட் பண்ணிட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாகிடுறான், அவர் ரொம்ப பாசமாக பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவனுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்ததுமே, இல்லை தாத்தா இதெல்லாம் எனக்கு வேணாம், என்னோட அப்பா வந்து எப்பயுமே நம்மளாதான் சம்பாரிச்சு வந்து வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொல்லியிருக்காருன்னு சொன்னதும் நம்ம ஹீரோக்கு இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு ரொம்ப வந்துட்டு வித்தியாசமாக தோணிட்டு இருக்கு. ஏன்னா ஹீரோ இப்போ வரைக்கும் இந்த வேர்ட்ஸை சொன்னதில்லை போல, என்ன புதுசெல்லாம் பேசுகிறான்னு சொல்லிட்டு அங்கே யோசிக்கிறான். பிறகு அவனை அனுப்பி வச்சுட்டு, நீ என்ன உன்னோட ஒய்ஃபை திரும்ப ரீமேரேஜ் பண்ணுறதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கியான்னு அவர் கேட்டதும், அப்படிலாம் கிடையாதுப்பா, நான் அவளை மேரேஜ்லாம் பண்ண மாட்டேன்னு சொன்னதும், அப்போ ஷூ வந்துட்டு உனக்கு நல்லா இருப்பா மேச்சா, நீ அவளை வந்து மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொன்னதும், இல்லை என்னால் பண்ண முடியாது, ஏன்னா வந்துட்டு என்னோட பையனுக்கு பிடிக்கல அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். பேசிட்டு இருக்கோதே மேலே வந்துட்டு ஏதோ சவுண்டு கேட்குது. நம்ம ஹீரோ போனால் அங்கே ஒரு ஜாரை வந்து கீழே போட்டு அவன் உடச்சிட்டான் போல். அப்போ அங்கே மெய்டை வந்துட்டு ஹெல்ப் பண்ண விடாமல் நீயே வந்துட்டு க்ளீன் பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோ கோவப்படுறான். நீ மெயின் தானே, எல்லாத்தையும் நீயா பண்ணிக்கோன்னு சொன்னதுமே அதை க்ளீன் பண்ணுறப்ப அவனுக்கு கையில் வேற அடிபட்டுருது. அவன் உடனே கோவமாயிட்டு அவங்க அம்மாவை மீட் பண்ணிட்டு, அவருக்கு என் மேலே லவ்வே இல்லைம்மா, என்னை வந்து ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணுறாரு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஃபீல் பண்ணதுமே, அவர் வந்துட்டு மேன் இல்லையா, ஸோ வந்துட்டு அவர் பாசம் காமிக்கிற விதமே வேற மாதிரி தான் இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே சமாதானப்படுத்திட்டு இருக்கா. நான் உனக்கு இப்போ மருந்தெல்லாம் போட்டு வரேன்னு சொல்லும்போது
சொல்லும்போது நம்ம ஹீரோங்க வந்துடுறான். என் பையனை வந்து நீ என்ன சொல்லி மயக்க வச்சிருக்க, இப்போ எதுக்காக இவன் இங்கே வந்திருக்கான் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே, ப்ளீஸ் நீ கோவப்படாத, குழந்தைகிட்ட நீ எப்படி வந்து பேசிட்டு இருக்க, அவன்கிட்ட கொஞ்சம் பாசமாக பேச உனக்கு தெரியாதா அப்படின்ற சொல்கிறான். நான் உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு மெடிசன் போட்டு அனுப்பிவிட்றேன் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போகிறா. ஆல்ரெடி அங்கே இன்னொரு பையன் இருக்கான்ல, ஸோ வந்துட்டு நீ இப்போ அப்பா கூட சேர்ந்து கிளம்பு அப்படின்றத சொன்னதுமே சரின்னு சொல்லிட்டு அவனையுமே அங்கே கூட்டிகிட்டு போகும்போது, என்ன அதுக்குள்ளே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும், ஆமாம் அந்த ட்ரெஸ் வந்துட்டு அழுக்காக இருந்துச்சுல அதனால தான் அப்படின்றத சொல்கிறா. சரி உன்னோட பையன் எங்கே இருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும், அவன் தூங்கிக்கிட்டு இருக்கான்னு சொன்னதுமே, சரி நான் பார்த்துட்டு போகவான்னு கேட்டதும், அவன் தூங்கிக்கிட்டு இருக்கான்னு சொல்கிறேன்னு சொன்னதும், தூங்கிக்கிட்டு இருக்கான்னு நான் என்ன பண்ண போகிறேன், நான் போய் எழுப்பியா விட போகிறேன், சும்மா ஃபேஸை தானே பார்க்க போகிறேன்னு சொன்னதும், அதெல்லாம் வேணாம் இன்னொரு டைம் வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டா. பிறகு அவங்க பையன் வந்துட்டு நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிட்டதுமே பார்த்தா நம்ம ஹீரோ போல அங்கே கதவை ஓப்பன் பண்ணி நேரடியாக பார்த்துடுறான் குழந்தைய. ஹீரோயின் வேகமாக அவனை மறைச்சி வச்சதுமே ஹீரோங்க கோவப்பட்டு கத்திட்டு இருக்கான். அப்படின்னா நீ ட்வின் பேபிஸ் வந்துட்டு பர்த் கொடுத்துருக்க, இவ்வளோ நாளாக நீ என்னை ஏமாத்திட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு அங்கே குழந்தைய பிடிச்சிட்டு ஹாப்பியாகிட்டு ஹக் பண்ணிக்கிறான். உனக்கு நான் யாருன்னு கூட தெரியாதுல்லன்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணதும், அப்படிலாம் கிடையாதேப்பா நான் ஆல்ரெடி உங்களை நிறைய டைம் மீட் பண்ணியிருக்கிறேன்னு சொன்னதுமே, அப்போ அதை கேட்டுட்டு ஹீரோக்கு அப்போ தான் புரியுது. அப்படின்னா வீட்டில் வந்துட்டு வித்தியாசமாக இவன் பிஹேவ் பண்ணுறப்ப இருந்தது இந்த பையன்தான் சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறான். ஸோ வந்துட்டு நீ இப்போ என் கூட வந்தாகணும் அப்படின்றத சொல்லிட்டு அவன் கூப்பிட்டதுமே நம்ம ஹீரோயின் அவன் என் குழந்தை நான் விடமாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே சண்டை போடுறா. இவ்வளோ நாளாக நீ என்னை ஏமாற்றி என் குழந்தைய மறைச்சி வச்சிருக்க, நான் வந்துட்டு இனிமேல் என் குழந்தைய விடமாட்டேன்னு சொன்னதுமே, அப்போ நீங்கள் சண்டை போடாதீங்க பேசாமல் நம்ம அம்மாவையுமே கூட கூட்டிகிட்டு போயிடுவோமேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோவுமே சரி ஓகே நீ வந்து வரலாம் கூட, ஆனால் ஜஸ்ட்டு வந்து ஒரு நேனியா தான் அம்மாவா கிடையாதுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் என் குழந்தைகளோட சேர்ந்து இருந்தாலே எனக்கு ஹாப்பி தான், நான் வந்து ஒர்க்கராக கூட இருக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே குழந்தைகளை கூப்பிட்டுட்டுமே அவன் ஹாப்பியாகிட்டு கிளம்பிடுறா. நீங்கள் எல்லாருமே அங்கே ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்து உட்காடுறா. அப்போ ஹீரோ நீங்கள் வந்துட்டு நேனி தான் சாப்பிட்லாம் கூடாது, நீ போய் குக் பண்ணி கொண்டு வா அப்படின்ற சொல்லிட்டு இங்கே இன்சல்ட் பண்ணுறான். நம்ம ஹீரோயின் பேசாமல் அங்கே வந்துட்டு போயிட்டு சூப்பராக பீஸா ரெடி பண்ணி கொண்டு வந்து வைக்கிறா. அப்போ அதை பார்த்துட்டு வாவுன்னு சொல்லிட்டு குழந்தைங்களாம் சொன்னதும் இது பார்க்குறதுக்கு கேவலமாக இருக்குது, கண்டிப்பாக நல்லா இருக்காது அப்படின்றத சொல்கிறான். அம்மா ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க, நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தா தானே தெரியும்னு சொன்னதுமே நம்ம ஹீரோவுமே எடுத்து சாப்பிட்டு பார்க்குறான். பட் வந்து டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது, பட் வந்துட்டு சொல்ல மாட்டான். கடையில் வந்துட்டு இதை விட சூப்பராக கிடைக்குன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் சரி ஓகே இதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே நான் பண்ணதை சாப்பிட வேணாம், கடையில் இருந்து கிடைக்கிறதவே நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்றத சொல்கிறா. அவங்க பையன் ரூமில் தூங்கிட்டு இருக்கும்போது அவன் பயந்து எந்திரிக்கவுமே நம்ம ஹீரோயின் அங்கே போயிட்டு அம்மா இருக்கேன் பயப்படாத தூங்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோங்க வந்துடுறான். இவனோட ரூமில் நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும், நீ எல்லாம் என்ன அப்பா இவன் வந்து தூக்கத்தில் அவ்வளோ பயந்துட்டு இருக்கான், உனக்கு இது கூட தெரியாதான்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே அதை கேட்டுட்டு அவன் நான் என் குழந்தைய பார்த்துக்கிறேன் நீ போன்னு சொல்லிடுறான். பிறகு அங்கே நம்ம ஹீரோ அங்கே குழந்தைகிட்ட சாரி கேட்குறான், நான் ஒர்க்கில் வந்து பிஸியாக இருந்துட்டு உன்னை சரியாக கேர் பண்ணாமல் விட்டுட்டேன், இதுக்கப்புறம் கண்டிப்பாக நல்லா பார்த்துக்குருவேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்னோட பையனை இன்னொரு பையன் படிச்சுட்டு இருக்க அதே ஸ்கூலில் மாற்றி விட போகிறேன், ஸோ வந்துட்டு நீ வந்து படிக்க வைக்கிற ஸ்கூலில் படிக்க முடியாது அப்படின்றத சொல்கிறான். இப்போ ஹீரோயின் சரி ஓகே நீங்கள் வந்துட்டு படிக்க வைக்கிறதுனா எனக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது, ஆனால் என்னோட குழந்தையுமே சேர்த்து அதில் அட்மிஷன் போட்டுருங்கன்னு சொன்னதும் அவன் வந்து என்னோட பையன் நான் சேர்த்து விட்றேன், இந்த குழந்தைக்கு நான் வந்து அட்மிஷன் ஃபீஸ்லாம் கட்டி சேர்க்கணும் அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. நீ வந்து அட்மிஷன் மட்டும் வாங்கி கொடு போதும், ஃபீஸை நான் வந்து கட்டிக்கிறேன், ஏன்னா வந்து எப்பயுமே அவள் பிரதரோட தான் இருப்பா அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அந்த குழந்தை பார்க்க ரொம்ப க்யூட்டாக தான் இருக்குது, பட் வந்து என்ன பண்ணுறது அப்படின்றத சொல்லிட்டு யோசிக்கிறான். நெக்ஸ்ட் டே எங்கள் ஹீரோயின் குழந்தைய ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வரும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குமா பாப்பா அப்படின்றத சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ மனசுலேயும் ரொம்ப அழகாக தான் இருக்கா, இது வந்து என்னோட பேபியாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும், வேறு யாருக்கோ இவ பெற்று வச்சிருக்கா அப்படின்றத சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோட்ட அவங்க சிஸ்டர் கால் பண்ணி ஒன் டைம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அந்த ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல ரோனா அதுக்கப்புறம் ஜியா 2 பேருமே இறந்து போயிட்டாங்க, பட் கொஞ்ச நேரத்தை கழிச்சு பார்த்தா அங்கே ரோனா மட்டும் எந்திரிச்சு வந்திருக்கா. ஸோ வந்துட்டு மெடிக்கல் மிராக்கல் அப்படின்றத சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது, ஒருவேளை ஏதாச்சும் மேஜிக் நடந்து அவளோட சோல் வந்து பாடிக்குள்ளே போயிடுச்சு அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறா. அதை கேட்டுட்டாவே என்ன முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்க, என்ன கதை எதுவும் பார்த்தையா அப்படின்றத சொல்கிறான். இல்லை நீ யோசிச்சு பாரு, எப்பயுமே அவளோட பிஹேவியர் எல்லாமே ஜியா மாதிரி தான் இருக்கும், ரோனா எப்படி இருப்பான்றது கூட நம்மளுக்கு தெரியாது அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோக்குமே டவுட் ஆகிட்டுருக்கு. அப்புறம் உன்ட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அந்த பேபி வந்துட்டு உன்னோட தான், ரோனா வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டா அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு இவ்வளோ நேரம் இந்த விஷயத்தை எதுக்காக என்கிட்ட நீ மறைச்சிட்டு இருந்த அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். அவள் தான் வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாலேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அங்கே நம்ம ஹீரோயின் வந்து வேறு யார்ட்டையும் பேசிகிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு அங்கே ஜியான்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுமே திரும்பி பார்க்குறான். அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. வேமா அவங்க இருந்து போகும்போது நம்ம ஹீரோங்க வந்து கையை பிடிச்சிட்டு இப்போ ஜியான்னு சொல்லி நான் கூப்பிட்டதுக்கு எதுக்காக நீ திரும்பி பார்த்தேன்னு
சொன்னதும், இல்லை உங்கள் வாய்ஸ் மாதிரி கேட்டுச்சு அதனால தான் பார்த்தேன்னு சொன்னதுமே, அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோ. நீ உண்மையை சொல்லு, என்கிட்ட எதையாச்சும் நீ மறைச்சிட்ருக்கேன்னு சொன்னதும், நான் ஏதாச்சும் உன்கிட்ட உண்மையை சொன்னேன்னா நீ வந்துட்டு கண்டிப்பாக வந்து புரிஞ்சுக்குவியா, இல்லை பைத்தியம்னு சொல்லிடுவியான்னு சொன்னதும், இல்லை கண்டிப்பாக நான் புரிஞ்சுக்கிருவேன், எனக்கு தெரிஞ்சுக்கிருச்சு, நீ தானே என்னோட ஜியான்னு சொல்லிட்டு அவன் ஹக் பண்ணிட்டு, நான் உன்கிட்ட சாரி கேட்குறேன், நிறைய உன்னை வந்து கஷ்டப்படுத்திட்டு அப்படின்றத சொன்னதும், நம்ம ஹீரோயின் எவ்வளோ நாள் நீ புரிஞ்சுக்கிறத காக்கிட்ட, நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டேன் தெரியுமான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறா. அப்போ அங்கே அந்த பாப்பா வந்ததுமே அவள் கோவப்படுறா, நீங்கள் தேவையில்லாமல் என்னோட அம்மாவை வந்துட்டு இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ, நீ இப்படிலாம் என்கிட்ட பேசக்கூடாது, நான் உன்னோட அப்பா தானே அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாகிடுறா. நீங்கள் என்னோட அப்பாவான்னு சொல்லிட்டு அங்கே 2 குழந்தைங்களுமே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிடுறாங்க. அப்படின்னா நீங்கள் வந்துட்டு என்ன அம்மாவை மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்களான்னு கேட்டதும், ஆமாம் உன்னோட அம்மாவை வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், இதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே சேர்ந்து தான் ஹாப்பியாக இருக்க போகிறோம்னு சொன்னதும் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு சந்தோஷமாயிடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த சீரீஸுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.